Hello everyone. இப்போ நம்ம third chapterல fifth sum பார்க்கலாமா? Fifth sumல என்ன சொல்லிருக்காங்க? There are 12 pieces of 5, 10, 20 rupee currencies whose total value is 105 சொல்லிருக்காங்க. நம்ம first statement மட்டும் பார்க்கலாம். First statementல என்ன சொல்லிருக்காங்க? 5 rupee, 10 rupee, 20 rupee. இந்த மூணு currencies நம்ம கிட்ட இருக்கு. இந்த மூணு currenciesோட number of counts வந்து total வந்து 12 இருக்கு. 12 currencies நம்ம கிட்ட இருக்குன்னு சொல்லிருக்காங்க. 12 pieces இருக்குன்னு சொல்லிருக்காங்க. அதாவது மொத்தமா 12 பீசஸ்னு சொல்லிருக்காங்க. ஆனா 5 ரூபி எவ்வளவு இருக்கு, எத்தனை கவுண்ட் இருக்கு, 10 ரூபி எத்தனை கவுண்ட் இருக்கு, 20 ரூபி எத்தனை கவுண்ட் இருக்குன்னு நமக்கு சொல்லல. அந்த சொல்லாத நம்பரை தான் நம்ம வந்து எக்ஸ் ஒய் இசட்னு எடுத்துக்கிறோம். அதாவது நம்பர் ஆஃப் இப்போ வந்து நம்ம 5 ரூபின்னு எடுத்துட்டோம்னா அது எத்தனை தாள் இருக்கு அப்படின்னு சொன்னாதான் வந்து நமக்கு வந்து மொத்தம் ஆட் பண்றதுக்கு கரெக்டா இருக்கும். ஆனா நமக்கு அந்த தாள் எத்தனை இருக்கு அப்படின்னு சொல்லாதனாட்டி அதை வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். இப்போ 10 வந்து ஒய், 20 வந்து இசட்னு எடுத்துக்கிறோம். ஏன்னா வந்து எத்தனை கவுண்ட் இருக்கு, இந்த 5 ரூபியோட கவுண்ட் எத்தனை இருக்குன்னு நமக்கு தெரியாது. அதை தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா? எப்படின்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ரெண்டு ஸ்டேட்மெண்ட் வரும். நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா 12 பீசஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அந்த நம்பர் ஆஃப் கரன்சிஸ் வந்து 12 பீஸ் இருக்கு. அப்பனா எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இசட் நம்பர் ஆஃப் கரன்சிஸ், இந்த மூணு கரன்சிஸையும் ஆட் பண்ணா 12 பீசஸ் வரும். இதை வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டாக எடுத்துக்கலாம். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க? 5 ரூபி, 10 ரூபி, 20 ரூபி வந்து அதோட ஹூஸ் டோட்டல் வேல்யூ வந்து 105 சொல்லியிருக்காங்க. நம்ம வெறும் 5 + 10 + 20 போட்டோம்னா நமக்கு வந்து 35 தானே வரும். அப்போனா நமக்கு நம்பர் ஆஃப் கரன்சிஸ் தேவை. அப்புறம் இந்த சந்தை எப்படி எழுதணும்? 5x, எக்ஸ்னா நம்பர் ஆஃப் கரன்சிஸ். அப்புறம் 10 ரூபியில் எத்தனை இருக்குன்னு தெரியாது, அதை வந்து ஒய்யா எடுத்துக்கிறோம். 20 ரூபியில் இசட்டா எடுத்துக்கிறோம். அதோட டோட்டல் வேல்யூ என்ன சொல்லியிருக்காங்க? 105. இது செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ இந்த ஈக்குவேஷனை வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா 5ஆல் டிவிஷன் ஆகிற மாதிரியே இருக்கும். இந்த ஈக்குவேஷனை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக நம்ம வந்து 5ஆல் டிவிஷன் பண்ணிக்கலாம். எக்ஸ் plus 2y plus 4z, 4 5s are 20 is equal to 2 5s are 10, 1 5s are 1. இது செகண்ட் ஈக்குவேஷனா எடுத்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? when first two shots are interchange. இதை எடுக்கக்கூடாது, இதை நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணது. இந்த இதுதான் எடுக்கணும். ஃபர்ஸ்ட் 2 ஷார்ட்ஸ் வந்து இன்டர்சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 10 ரூபி வந்து ஃபர்ஸ்ட்டும் 5 ரூபி வந்து செகண்டும் மாறப்போகுது. ஓகேவா? அதாவது 10 ரூபி அந்த நம்பர் ஆஃப் கரன்சிஸ் மாறல. 10 rupees plus 5y மற்றது அப்படியே வந்துடும். 20 ரூபி கரன்சிஸ்க்கு நமக்கு சேஞ்ச் சொல்லலை. ஓகேவா? தேர் இட்ஸ் வேல்யூ வில் பி இன்க்ரீஸ் பை 20. அதாவது 105 வந்து 20ஆல் ப்ளஸ் 20 இன்க்ரீஸ் அப்படின்னா ப்ளஸ் 20 ஆகும். அதாவது 10x + 5y + 20z is equal to 125. இப்போ இதுவுமே 5ஆல் நமக்கு டிவிஷன் ஆகிற மாதிரி இருக்கா? அப்போ இது எப்படி எழுதணும்? 2 5s are 10, 2x y plus 5 4s are 20. இது வந்து 2 5s are 10, 25, 5 5s are 25. இதை வந்து நம்ம தேர்ட் ஈக்குவேஷனாக எடுத்துக்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இப்போ வந்து ஃப்ரம் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணி எக்ஸை கேன்சல் பண்ண பார்க்கலாமா? ஃப்ரம் 1 and 2. First equation என்ன? x plus y plus z is equal to 12. Second equation என்ன? x plus 2y plus 4z is equal to 21. இப்போ வந்து சைன் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாமா? ப்ளஸ் இருந்தால் மைனஸ், மைனஸ் இருந்தால் ப்ளஸ். நமக்கு எல்லாமே ப்ளஸ்ஸாக இருக்குனாட்டி மைனஸ். ஸோ மைனஸ் ஒய், இங்கே 1y இருக்குன்னு அர்த்தமா? மைனஸ் ஒய் மைனஸ் 4 - 1 3z is equal to -9. இதை வந்து ஃபோர்த் ஈக்குவேஷனாக எடுத்துக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு எப்படி ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணி எக்ஸை கேன்சல் பண்ணோமோ அதே மாதிரி அகைன் ஏதாச்சும் 2 ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி எக்ஸை தான் கேன்சல் பண்ண பார்க்கணும். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனையும் தேர்ட் ஈக்குவேஷனையும் எடுத்துக்கிட்டோம்டா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் வந்து எக்ஸ்ன்னு இருக்குது, இது தேர்ட் ஈக்குவேஷனில் 2xன்னு இருக்குது. அப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை 2ஆல் மல்டிப்ளை பண்ணலாமா? ஃப்ரம் 1 and 3 ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். 2x plus y plus z is equal to 2 into 12. So first equation நமக்கு என்ன? 2x plus 2y plus 2z is equal to 24. Third equation என்ன? நம்ம இங்கே கண்டுபிடிச்சோம்ல இந்த இது 2x plus y plus 4z is equal to 25. இப்போ இதில் சைன் சேஞ்ச் பண்ணிக்கலாமா? x கேன்சல் ஆயிடும். ஸோ y minus 2z is equal to -1. இது ஃபிஃப்த் ஈக்குவேஷன். இப்போ நமக்கு ஃபோர்த் ஈக்குவேஷனையும் ஃபிஃப்த் ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணால் y கேன்சல் ஆயிடுமா? ஏன்னா இங்கே -y + y இருக்கு. ஸோ ஃப்ரம்
4 and 5. Fourth equation என்ன minus y minus 3z is equal to minus 9. Fifth equation இது fourth equation. Fifth equation என்ன y minus 2z is equal to minus 1. அப்ப இது cancel ஆயிடுமா sign change பண்ண தேவையில்லை minus 5z is equal to minus 10. So நமக்கு minus minus cancel ஆயிடும் z is equal to 10 by 5. So z is equal to 2. z ஓட வேல்யூ 2 ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ இந்த 2 ன்ற வேல்யூவை fourth equationல சப்ஸ்டிட்யூட் பண்ணி நம்ம y ஓட வேல்யூ கண்டுபிடிக்க போறோம். சப்ஸ்டிட்யூட் fourth equation என்ன minus y minus 3z is equal to minus 9 minus y 3 z ஓட வேல்யூ 2 is equal to minus 9. So minus y minus 6 is equal to minus 9. y இங்கிட்டு கொண்டு போய்க்கலாம். So 9 இங்கிட்டு வரும்போது plus ஆயிடும் 9 minus 6 is equal to y. Then y is equal to 3. So y ஓட வேல்யூ நமக்கு 3. So first equationல substitute பண்ணலாமா substitute first equation in y ஓட வேல்யூ 3 z ஓட வேல்யூ 2 னு substitute பண்ணலாம். first equation என்ன x plus y plus z is equal to 12. y ஓட x ஓட வேல்யூ தெரியாது y ஓட வேல்யூ 3 z ஓட வேல்யூ 2 12. x plus 5 is equal to 12. X is equal to 12 minus 5. Then x is equal to 7. So நமக்கு x ஓட வேல்யூ 7 ன்னு கிடைச்சிருச்சு. y ஓட வேல்யூ 3 இன்டும் z ஓட வேல்யூ 2 ன்னு கிடைச்சிருக்கு. இப்போ நம்ம வந்து number of currencies கண்டுபிடிச்சாச்சு. இப்போ வந்து நமக்கு என்ன சொல்லியிருந்தாங்க find the number of currencies in each shots அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. number of currencies அப்ப 5 rupee வந்து எத்தனை currencies இருந்துச்சு number of 5 rupee currencies is 5 rupee வந்து நம்ம x ஆ எடுத்தோமா 7. then number of 10 rupee currency is 3. அதே மாதிரி number of 20 rupee currencies is 2. அதாவது இது எப்படி வரும் நம்ம 5x கண்டுபிடிச்சோம்ல இப்போ 5 into இத மட்டும் எழுதினாலே போதும் நான் உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன் ஓகேவா நம்ம வந்து என்னன்னு சொன்னோம் 5x plus 10y plus 20 z is equal to 5 கண்டுபிடிச்சோமா இந்த கவுண்ட் நமக்கு வரணும்ன்றதுக்காக அதாவது நான் புரியறதுக்காக சொல்றேன் இது எழுதணும்னு அவசியம் கிடையாது ஓகேவா இதோட சம் நமக்கு முடிஞ்சு 5 x ஓட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சோம் 7 அதாவது 5 ரூபி கரன்சி வந்து 7 கவுண்ட் இருக்கு அதே 10 ரூபி எவ்வளவு இருக்கு 3 கவுண்ட் இருக்கு 20 ரூபி எத்தனை இருக்கு 2 கவுண்ட் இருக்கு இப்போ நம்ம இத ஆட் பண்ணா இந்த சைடு நமக்கு வருதான்னு பார்க்கமா 5 7s are 35 10 3s are 30 plus 22s are 40 இத ஆட் பண்ணோம்னா என்ன நமக்கு ஆன்சர் கிடைக்கும் 5 7 10 105 ஆன்சர் கரெக்ட்டா கிடைக்குதா இத தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் ஓகேவா